ஹை கைஸ், அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் மீ எபிசோட் நம்பர் 11. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். அன்னைக்கு ஹீரோ கிம்மை பார்த்த உடனே அவனை துரத்திட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இப்போ மினிக்கு ஹீரோயின் கால் பண்ணிட்டே இருக்க அந்த ஃபோனை எடுக்கிறது சீஃப் டாக்டரு. இன்னொரு பக்கம் கிம்மு மினியை தேடிட்டு இருப்பான். அந்த கதவை ஓப்பன் பண்ண போக அப்போ கரெக்டாக செக்யூரிட்டி வந்துடுவாரு. என்னாச்சுன்னு கேட்க கிம்மு ஒன்றுன்னு சொல்வான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வரும் லியா கிட்ட இருந்து. இந்த மாதிரி பேஷண்ட்டை செக் பண்ணோம், அவங்களுக்கு சர்ஜரிக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே அவன் கிளம்பி போவான். ஆனா லியாவை கால் பண்ண வச்சது சீஃப் டாக்டரு. கிம்மு கிளம்பி போனதுனால மினி எஸ்கேப்பு. இரவும் பேஸ்மெண்ட்டுக்கு வர அப்போ மினி அலற சத்தம் கேட்கும். இரவும் போய் பார்க்க மினி, டாக்டர்னா உயிரை தானே காப்பாற்றணும், எதுக்காக உயிரை எடுத்தாரு அப்படின்னு கவலைப்பட்டு அழுதுட்டு இருப்பா. கிம்மு சர்ஜரி பண்றதுக்காக அந்த பேஷண்ட் போய் பார்த்தா சீஃப் டாக்டர் எல்லா சர்ஜரியும் கேன்சல் பண்ணிட்டாரா. ஹீரோ மினியை காப்பாத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போவாரு. அங்க ஹீரோ கிட்ட ஒன்றும் பண்ணாத, நான் கொஞ்ச நேரத்துலேயே வரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் யோசிச்சு பார்ப்பாரு. ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு அவளோட டீமோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ தான் பிக்கப் பண்றதுக்காக போவாரு. அப்படி ஹீரோ போகும்போது எதிர்க்க கிம்ம பார்த்தாரா. கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நீ மீட் பண்ணியான்னு கேட்க அவ இல்லைன்னு சொல்வா. ஆனா அவளுக்கு எல்லாமே தெரியும். அங்க கிம்மு போட்டோ எடுத்துட்டு போனதை அவ பார்த்திருப்பா. ஆனாலும் ஹீரோ கிட்ட எதுவும் சொல்ல மாட்டா. இப்போ ஹீரோக்கு புரியுது, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சும் சொல்லாம தனக்குள்ளேயே போட்டு கவலைப்பட்டிருக்கான்னு. இன்னொரு பக்கம் மினி போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா உண்மையும் சொல்வா. அவளுக்கு அனஸ்தேஷியா கொடுக்கும்போது கிம்மு மாஸ்க் போட்டு முன்னாடி வந்து நின்னுப்பான். அந்த கண்ணை பார்க்கும்போது இவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும். இப்ப மினியும் எதுக்கு கொண்டாரு? என் அப்பா கிரிமினல்ன்றதுனாலயா, இல்ல என் அப்பா ஏழன்றதுனாலயா, இல்ல என் அப்பா ஈஸி டார்கெட்டா இப்படின்னு கேட்க ஈரன் கிட்ட பதில் இல்ல. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு கிம்மு அவன் கையை வாஷ் பண்ணிட்டு இருப்பான். அவனோட கையில கீரல் இருக்கும். மினி போராண்டி விட்டதுதான். மினி சொன்னதெல்லாம் வச்சு இப்போ கிம்ம அரெஸ்ட் பண்றதுக்காக ரெடி ஆவாங்க. இன்னொரு பக்கம் சீஃப் டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாரு, கிம்மு சிங்கப்பூர் போகவே இல்லையா. அட்டனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல அவனோட பேரே இருந்திருக்காது. உண்மையை கண்டுபிடிச்சிட்டு சீஃப் டாக்டர் சோகமா கஞ்சிட்டு இருக்க வெளியே வந்த கிம்மு எவ்வளோ தெரியும் உங்களுக்குன்னு கேட்பான். சீஃப் டாக்டரும் அன்னைக்கு நீ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணலனா என்னடா பண்ணனு கேட்க ஃபிளாஷ்பேக்ல ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆனோடனே ஹீரோவோட பாடிக்கு வெளியே ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு தான் இருப்பான். எந்திரிச்ச ஹீரோ, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு, அவ என்ன நினைச்சு கவலைப்படுவாள அப்படி பேசிட்டு இருப்பாரு. அப்பதான் இவனுக்கு புரியும் ஹீரோக்கு ஏதோ ஞாபகம் இல்லைன்னு. இப்ப கிம்மோ எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணுவான். சீஃப் டாக்டரும் நீ டாக்டர்டா, உயிரை காப்பாத்துறோம், ஏன்டா இப்படி பண்ணனு கேட்க ஆனா கிம்மு சர்ஜரி ஏன் கேன்சல் பண்ணீங்கன்னு கேட்பான். அவனுக்கு இந்த சர்ஜரி ரொம்ப முக்கியமா. கிம்மும் சர்ஜரி எதுக்கு கேன்சல் பண்ணீங்க, ஏன்னா நான் ஹீரோ இல்ல அதனால தானே அப்படின்னு கேட்க சீஃப் டாக்டரும் ஏன் இப்படி பேசுற, ஹீரோ தான், நீ தானே சொல்ல, எதுக்காக ஹீரோ கூட நீ கம்பேர் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க அதுக்கு கிம்மு நான் ஒன்னும் கம்பேர் பண்ணல, நீங்க தான் கம்பேர் பண்றீங்க. ஸ்கூல்ல ஹாஸ்பிட்டல்ல என் அம்மா நீங்கெல்லாம் தான் கம்பேர் பண்றீங்க. கரெக்ட் தானே, நான் இந்த சர்ஜரி பண்ணியாகணும், இல்லைன்னா நான் யூஸ்லெஸ் ஆயிடுவேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிருவான். அப்படி யாருக்கு சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு பார்த்தா ஹீரோ நோ சொன்னாரே அந்த பொண்ணுக்கு தான். அவ கத்துன்னு கத்திட்டு இருப்பா. டிசைன்லாம் போட்டாங்க, ஏன் கேன்சல் பண்ணீங்க சர்ஜரியேன்னு. அப்போ ஹீரோவும் வந்து கிம் எங்கன்னு கேட்க இந்த பொண்ணு ஹீரோ கூட சண்டை போடுவா. நீங்கள் தான் கேன்சல் பண்ணீங்களா, எதுக்கு என் சர்ஜரி கேன்சல் பண்ணீங்க, நான் சர்ஜரி பண்ணிக்க கூடாதா அப்படி இப்படின்னு அவன் சண்டை போட ரீஷெடியூல் பண்ணிக்கலான்னு எவ்வளோ தடவை சொன்னாலும் அவ கேட்குற நிலமையில இல்லை. அப்போ லியாவோட சத்தம் கேட்கும். ஹீரோவும் போய் பார்த்தா சீஃப் டாக்டர் அடிபட்டு கிடப்பாரு. அதை பார்த்த உடனே ஹீரோவும் கூவத்தோட போவாரு. இன்னொரு பக்கம் கிம்மோட டிஎன்ஏ மேட்ச் ஆயிடும். அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக எல்லாரும் கிளம்புவாங்க. கிம்மும் கிளம்பிட்டு தான் இருப்பான் எஸ்கேப் ஆக்கிறதுக்காக. ஹீரோ அவனை தேடிட்டு இருப்பாரு. ஹீரோவால ஏத்துக்கவே முடியல, தம் பிரதர் மாதிரி நினைச்சவன் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான். ஹீரோக்கும் கோமா வரும். இன்னொரு பக்கம் சீஃப் டாக்டர் அம்மா கிட்ட போய் கேட்டுட்டு இருப்பாரு, உங்களுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்ததுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு, நீங்க தான் கிம்மு கிட்ட சொல்லி கேர்ள் ஃப்ரெண்டை காயப்படுத்துறீங்களான்னு கேட்க அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. எங்க கிம்மோ யோசிச்சு பார்ப்பான். அன்னைக்கு மினியோட அப்பாவை இவன் தான் டாக்ஸில் அனுப்பி வைப்பான். அப்போ மினி அப்பா கிட்ட சொல்லியிருப்பான், நெக்ஸ்ட் டைம் வாங்க நானே சர்ஜரி பண்ணுறேன்னு. ஆனால் மினி அப்பா நீ யாரையா சர்ஜரி பண்ணுறதுக்கு, ஹீரோ தான் பெஸ்டான டாக்டர்னு கேள்விப்பட்டேன், அதான் பெரிய ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே வந்தேன் அப்படின்னு கிம்மை கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி பேசுவார். நைட்டு கிம்மு போய் அந்த கீ செயினை கட்டுவான். இது ஞாபகம் இருக்கா, நீங்கள் ஹீரோவால ரொம்ப அப்செட் ஆயிருக்கீங்கல்ல, நான் சர்ஜரி பண்ணுறேன்னு சொல்ல. ஆனால் மினியோட அப்பாவுக்கு ஹீரோ தான் வேணுமா, அதனால கோவப்பட்ட கிம்மு மினியோட அப்பாவை கொண்டுட்டான். அதுக்கப்புறம் சூசைட் மாதிரி மாத்திடுவான். இப்போ ஹீரோ கிம்ம தேடி வந்துருவாரு.
கோவத்துல அந்த கத்தியை வச்சு அடிக்க அவன் கையில எல்லாம் கீரல் போட்டுருவாரு. ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்டா, அதுக்கு கிம்மு, உன் அம்மாவை கேளு, அது ஒரு ஆக்சிடென்ட், உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாம எதுவும் நடந்திருக்காது, உனக்கு தெரியாதா, இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா, உன் அம்மா என்ன பண்ணிருந்தாங்கன்னு உனக்கு தெரியாதா, உன் மெமரி பிளாக் ஆனதுக்கு உண்மையான காரணம் என்ன, எல்லாம் உன்னாலதான், அவ செத்து போனதுக்கான காரணமும் நீதான். ஹீரோ அமைத்திடுவாரு. போட்டோவை கொடுத்துட்டு அவன் போயிடுவான். என்ன போட்டோனா, ஹீரோட அம்மா பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ஒரு இடத்துக்கு போவாங்களே அதோட போட்டோ. ஹீரோன் லேட்டாக தான் அந்த பிளேஸ்க்கு வருவாங்க. இருந்து பார்த்து, நான் தான் சொன்னல எதுவும் பண்ணாத, ஆபத்துல மாட்டிக்காதன்னு அப்படின்னு சொல்ல, ஹீரோ அப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருக்கணுமா, சும்மா இருக்கணுமா சொல்லிட்டு ஹீரோ போயிடுவாரு. அம்மாக்கு கால் பண்ணி என்ன ஆச்சு எதுவும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னா, அவங்க கிம்மு சரியான மனநிலை இல்ல, அவன் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நீ வா நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. ஹீரோ காலை கட் பண்ணிட்டுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ லாயர் ஃப்ரெண்டை மீட் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்டோடைய டெத்து ஃபோட்டோஸை பார்த்துட்டு இருப்பாரு. இப்போதான் ஹீரோ நல்ல மைண்டோட அனலைஸ் பண்ணுறாரு. அதனால ஹீரோக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. கேர்ள் ஃப்ரெண்டோட கழுத்தில் காயங்கள் இருக்கும், ஒரு சைடில் மட்டும்தான் கத்தியை வச்சு குத்திருக்காங்க. அப்போ மூமெண்ட்டே இருந்திருக்காது. ராபரி மாதிரி செட் பண்ணுறதுக்காக கத்தியை வச்சு குத்திருக்கான். கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தலையில் அடிபட்டிருக்கு, ஆனால் அதனால அவங்க செத்துருக்க மாட்டாங்க. இது ஹீரோ கண்டுபிடிக்க கிம்ம சொன்னது ஞாபகம். அது ஆக்சிடென்ட்னு அவன் கத்திருப்பான், ஆனால் ஃபோட்டோ பார்த்தா அது ஆக்சிடென்ட் மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் கிம்மு இந்த கண்ட்ரியை விட்டே போலான்னு முடிவு எடுத்துட்டான். அவனை சேஸ் பண்ணி ஹீரோனோட ஃப்ரெண்டு போயிட்டு இருப்பாரு. லாயர் ஃப்ரெண்டு ஹீரோனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோனத்தை கண்டுபிடிச்சிட்டான், கேர்ள் ஃப்ரெண்டோடைய டெத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்ல, ஹீரோன் அங்கே போய் ஃபோட்டோ பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு கேட்க, ஹீரோ சொன்னது எல்லாமே கரெக்டு தான். ஹீரோனோட கேர்ள் ஃப்ரெண்டு தலையில் அடிபட்டு சாகலை, கத்தி குட்டுப்பட்டு சாகலை, அவங்க செத்தது கழுத்து நெரிக்கப்பட்டு. இதுதான் ஓவர்கில். அதாவது கிம்மு வேற ஒருத்தரா நினைச்சு கோவத்துல கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணியிருக்கான். அவன் கொலை பண்ண நினைச்சது ஹீரோவை தான். கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணது ஹீரோவை திட்டிட்டே கொலை பண்ணுவான். இவ்வளோ நடந்துருச்சு, ஆனா இன்னும் நீ இப்பறம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்ற, இப்படி சொல்லி தான் கொலை பண்ணியிருப்பான். மினியோட அப்பாவையும் அதே மாதிரி தான் கொலை பண்ணியிருப்பான். ஹீரோ மேல இருக்க கோவத்தெல்லாம் இவங்க 2 பேர் மேல காட்டியிருப்பான். ஹீரோனோட ஃப்ரெண்டு கிம்மோட காரை சேஸ் பண்ணிட்டு போய் நின்னா, ஆனா அந்த காருக்குள்ள இருக்கிறது கிம்மே கிடையாது, டெசிக்னேட்டட் டிரைவர். இதை ஹீரோட ஃப்ரெண்டு கண்டுபிடிக்க இப்போ ஆபத்தில் இருக்கிறது ஹீரோவோட அம்மா. ஹீரோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ கால் பண்ணுவாரு. அவன் அங்கதான் வரான், சேஃபா இருங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆனா இட்ஸ் டூ லேட். லிஃப்ட் ஓப்பன் பண்ணோடனே கிம்ம வந்துடுவான். அதுக்கப்புறம் கிம்ம கால் அட்டன் பண்ணி, நான் அம்மாவை கூட்டிட்டு போறேன், நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுன அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுவான். ஹீரோன்னு சொன்னதெல்லாம் ஹீரோக்கு ஞாபகம் வரும். ஆனாலும் டர்ன் பண்ணி ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போவாரு. ஹீரோனும் ஹீரோ அம்மாவை தேடி போனா அவங்க ஃபோனு கீழே கிடக்கும். அதுக்கு மேல கொஞ்சம் ரத்த துளிகள். இங்க கிம்மு ஹீரோ அம்மாவை வச்சு என்னமோ பண்ண போறான். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிட்டு இருப்பான். அப்ப கிம்மோ, கேர்ள் ஃப்ரெண்டோட டெத்தை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லைல்ல, உங்களுக்கு அவ உங்க பையனோட லைஃபை விட்டு போனோம், அவ்வளோதான். ஹீரோட அம்மாவும் எவ்வளோ சொல்லுவாங்க, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடான்னு. கிம்மோ, நீங்க எதுக்காக என்னை உங்க பையனோட சேர்த்து வச்சிங்க? ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்கணும், அதானே? ஹீரோவோட அம்மாவும், நீயே என் பையன் மாதிரி தான், நீ ஹீரோவை விட ரொம்ப ஸ்வீட்டு, நீ ஹீரோ மாதிரி இல்லை, என் பேச்சு கேட்பேன்னு இப்போவும் அங்கே கம்பேரிசன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால கோவறது என்னமோ கிம்முக்கு தான். அவன் கத்துவான், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், உங்க பையன் உங்களை விட்டு போறானா அதுக்கு காரணம் நீங்க தான், நான் இப்படி ஆனதுக்கும் காரணம் நீங்க தான், நீங்களும் என்ன மாதிரி மனுஷங்க தானே இப்படின்னு சொல்லி என்னமோ பண்ண போறான். ஹீரோயின் டீம் கிம்ம ட்ராக் பண்ணிட்டாங்க. அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹீரோனும் கிளம்ப அதுக்குள்ள ஹீரோ வந்துருவாரு. கிம்ம கிட்ட போய் எங்கட என் அம்மன்னு கேட்க, அதுக்கு கிம்ம, ஓ ஆர்வமா இருக்கா, ஆனா நீ இப்போ உன் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி தானே கேட்கணும், உன் அம்மா பத்தி கேட்குற, அப்போ உனக்கும் உன் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி கவலை இல்லை இப்படி சொல்ல ஹீரோ அடிப்பாரு. என்னடா பண்ணன்னு கேட்டா, என்ன பண்ண, ஏய் இது கரெக்டான ஆர்டர் இல்லை, நீ முதல்ல உன் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி தான் கேட்கணும். ஹீரோக்கும் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி பேசுறதுலாம் நடிக்க. அப்ப கிம்மு சொல்வான், அன்னைக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு தான் போனானா. ஹீரோவும் நீ தாண்டா உன் கையில கொண்டுட்டேன்னு சொல்ல, அதுக்கு அவன், இல்ல நான் எப்படி, நான் நேசிச்ச பொண்ண வேற ஒருத்தன் கூட்டரமா கொள்றத பார்க்க முடியும், அதை நான் விரும்பல. உன் அம்மாக்கு உன் லைஃபை விட்டு அவளை எப்படியாவது தூக்கி பண்ணும், அதுக்காக அவங்க என்ன வேணா செய்வாங்க. அன்னைக்கு கிம்மு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட போய் தப்பிச்சு போயிடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தான் சொல்வான். ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் தான், பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்வா. கிம்மு, இன்னும் நம்ப மாட்டியா, இங்க இருக்கிறது ஆபத்து, வா போலன்னு கூப்பிடுவான். கேர்ள் ஃப்ரெண்டு, நான் ஹீரோ கிட்ட சொல்ல போறேன்னு போக, கிம்மு ஹீரோ கிட்ட சொல்ல போறியா, அவன் என்ன பண்ண போறான்,
அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கையை பிடிச்சி இழுப்பான். கேர்ள் ஃப்ரெண்டு கையை வெட்டுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவா. இந்த முயற்சியில தான் அவ கீழே விழுந்து அவ தலையில அடிபடும். அதுக்கப்புறம் கிம்மு என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடி போயிடுவான். கொஞ்ச நேரம் கேர்ள் ஃப்ரெண்டு மயக்கத்துல தான் இருப்பா. அவ கண் முழிச்ச ஈரோக்கு தான் கால் பண்ணுவா. நான் இதை உனக்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு அவ பேசும்போதே கிம்மு வந்து போனை புடுங்குவான். ஹீரோ கிட்ட அவ சொல்ல போனது அவனுக்கு பிடிக்கல. அது ஒரு ஆக்சிடென்ட் தான், என்னால ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லி இப்ப கிம்மு சொல்ல ஹீரோ அடிப்பாரு. இவன் படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துருவான். அங்க பார்த்தா ஒரே ரத்தமா இருக்கும். கிம்மு ஐயோ உன் அம்மா கிட்ட கூட கேட்க முடியாதே ஏன்னாச்சுன்னு இப்படின்னு சொல்ல ஹீரோ உள்ள போய் பார்த்தா அங்க ஹீரோட அம்மா ரத்த வெள்ளத்துல இருப்பாங்க. எப்படி ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்களோ அதே மாதிரி ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்பக்கம் தான் வரும். அன்னைக்கு ஹீரோ தன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கும்போது அங்க யாரும் இருந்திருப்பாங்க. கிம்மு தான் அவன் கூட ஹீரோ சண்டை போட்டிருப்பாரு. அந்த சண்டையில தான் ஹீரோட வாட்ச் கீழே விழுந்திருக்கும். இப்ப கிம்மு வந்து என்னடா என்ன பண்ண போற, இப்பவும் தெரியாத மாதிரி நடிக்க போறியா, நீ எப்பவும் அப்படித்தானே பண்ணுவ இப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வரும். ஹீரோ கத்தி எடுத்துட்டு அவன் கூட சண்டை போட போக அவன் நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், உனக்கு பிடிக்காத உமனை உன் வாழ்க்கையில இருந்து நான் எடுத்துட்டேன். ஹீரோ குத்த வர அவன் நீயும் என்ன மாதிரி உன் மாஸ்க்கு கொல்லிட்டுட்டு ஹீரோயின் வந்துருவாங்க. ஆனா இவன் உன் கையாலேயே எல்லாத்தையும் முடிச்சிடுறான்னு சொல்ல ஹீரோயின் கண்ணை ஷூட் பண்ண ஹீரோ குத்திட்டாரு. ஹீரோவோட முகம் எல்லாம் ரத்தம். அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. பை பை, ஹேவ் எ நைஸ் டே.